ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சொதப்பல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா மட்டன் கோலா உருண்டை தான். நான் நல்லா தான் செஞ்சேன், ப்ராப்பராக தான் செஞ்சேன். ஆனால் எப்படி அது வந்து திரிஞ்சு போணுச்சுன்னு தெரில, எனக்கு ஒழுங்காகவே வரல. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து நான் மட்டனை வந்து நான் இதுக்குன்னு தனியாக எடுக்கல. சமைக்கிறதுக்கு வாங்கின மட்டன்லேருந்து ஒரு 100 கிராம் மட்டனை மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் என்ன பண்ணேன், பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் அதை தனியாக நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேக வச்ச மட்டனையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அந்த மட்டன்லேயே நான் என்ன பண்ணேன், அந்த அரைச்சி தேங்காய், இஞ்சி, பூண்டு விழுத சேர்த்துக்கிட்டு அது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் நல்லா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டையாக எடுத்துக்கிட்டேன். அது வரைக்குமே எனக்கு வந்து நல்லா சூப்பராக வந்துச்சு. ஆகா, இன்னைக்கு நல்லா தான் வரப்போகுது அப்படின்னு தான் நினச்சி நானும் செய்ய ஆரம்பித்தேன். நல்லா உருண்டை பிடிச்சேன். 100 கிராம் மட்டனில் எனக்கு ஒரு 5 உருண்டை வந்துச்சு. சரி, இது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், மட்டன் விற்கிற விலைக்கு வீணாக்கக்கூடாது அப்படின்னு நான் கொஞ்சமாக தான் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன். எண்ணெயில் போடுற வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா இருக்குடா அப்படின்ட்டு வெந்த பிறகு ஒரு கிண்டி பெரட்டி விட்டாங்க. அவ்வளோதான், உருண்டை எல்லாம் திக்கால ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சுட்டு இது என்னடா மட்டனுக்கு வந்து சோதனை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணேன், என்னால் பொறுமை தாங்கவே இல்லை. நானும் இருந்து பார்த்து எல்லா மட்டனும் பிரிய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் எல்லாத்தையும் போட்டு முட்டை பொடி மாசு மாதிரி பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட இது மட்டன் பொடி மாசுன்னு கொடுத்து சாப்பிட வச்சுட்டாங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த உருண்டையாக தாங்க வரல. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.